கரூர் வழக்குல செந்தில் பாலாஜிக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வரப்போகுது. திமுக ஆப்புல உட்கார்ந்துருக்காங்க. அதாவது நீதியரசர் அஜய் ரஸ்தோகி மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 41 சடலத்தை நான் தரேன், என்னால ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஜிஹெச்ல இருந்தும் 41 சடலத்தை நான் கொண்டு வந்து தரேன். இந்த 2 டேபிள வச்சு நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணி காட்டுங்க. எப்படி அவ்வளவு போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காரு. இதனாலதான் திமுக கதறிக்கிட்டு இருக்காங்க. கரூர் வரும் செந்தில் பாலாஜி பலியாடு. அதாவது இந்த கருமான்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட ரவுடி பயிலுக இருக்காங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, என்ன அடம் போட்டீங்க மிஸ்டர் அமாவாசை. கடைசியில திமுக புத்தி உங்களுக்கு தெரியாது. செஞ்சோற்று கடன் தீர்க்கன்னு சாதிக் பாஜா குடும்பம் இன்னை வரைக்கும் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கு. இந்த திமுக நம்பி நடுத்தருக்கு வந்து கடைசியில செத்தே போயிட்டான். திமுக காரன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க குடும்ப சண்டைக்காக மதுரையில 3 பேர்த்த கொளுத்து விட்டானுங்களே தினகரன் அலுவலகத்துல. அதெல்லாம் ஞாபகம் இல்லையா மிஸ்டர் செந்தில் பாலாஜி? இதான் பெரிய ஆளுன்னு இந்த குடும்பம் தான் அப்படியே தமிழ்நாட்டையே வந்து தாங்க போகுதுன்னு சொல்லி அப்படியே இல்லாத சீனெல்லாம் போட்டிய கடைசியில உன்னை காட்டி கொடுக்குற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த கூட்டம். நீதான் பலியாடு. இப்ப கொடுமையோட விஷயம் என்னன்னா, இந்த கரூர் விவகாரத்துல மருத்துவர்களை எல்லாத்தையும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தும் போது இந்த அமைச்சர்கள் சொன்ன மாதிரி 7 டேபிள் 8 டேபிள் அங்க இல்ல, இருந்ததே 2 டேபிள் தான். ரெண்டாவது, நம்ம சௌரியத்துக்கு டேபிள் கொண்டாந்தெல்லாம் போட முடியாது. நீங்க போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துக்கு போறீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும். அந்த டேபிளை சுத்தி ட்ரைனேஜ் மாதிரி கட்டி டைல்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கும். சும்மா மர டேபிள் தூக்கிட்டு வந்து போட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. நைட்டோட நைட்டா 8 டேபிள் கொண்டாந்து போட்டு பைப் லைன் எல்லாம் செட் பண்ணி டைல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிருவீங்களா? என்ன அப்படி எல்லாம் போட முடியாது. 2 டேபிள் தான் இருந்திருக்கு. அஜய் ரஸ்தோகி மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, 41 பாடி நான் கொண்டு வந்து தரேன், என்னால கொண்டு வர முடியும். நீதிமன்றத்திட்ட அனுமதி வாங்கி 41 பாடி ஜிஹெச்ல போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும், தமிழகம் முழுக்க கொண்டு வந்து தரேன். இந்த 2 டேபிள்ல வச்சு 11 மணில இருந்து 4 மணிக்குள்ள நீங்க 41 பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படியே டாக்டருங்க எல்லாம் தலைய தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியாம. அப்ப இந்த போஸ்ட்மார்டத்துல 100% சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத அஜய் ரஸ்தோகி அவர்கள் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாரு. அது உண்மையும் கூட.